பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கடவுள் பற்றி என்ன தெரியும். இப்போ தான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ல போடி. ஓகே, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான், ஏதாச்சும் கடவுள் கதை சொல்கிறான்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்திருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் இதை கேளுங்க, முழுசாக கேளுங்க. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் கருப்புசாமி வந்து சிவனாலயம் பெருமாளாயம் தான் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் பெருமாளால் இல்லை, அது யாராலனா ராமர் சீதை இவங்க 2 பேர் தான். அந்த கதையை கேளுங்க. அந்த கதை என்னதுன்னா, ஒரு நாள் வந்து சீதை வந்து ஒரு முனீஸ்வர்கிட்ட விட்டு போனார் அவங்களோட குழந்தைய. அப்போ வந்து அந்த குழந்தை சீதை பின்னாடியே போகும்போது இந்த முனீஸ்வர் சொல்கிறாரு ராமர்கிட்ட குழந்தைய காணா போச்சுன்ட்டு. அது சீதைக்கு தெரிஞ்சால் ரொம்ப இதாகும். அதனால் ராமர் ஒரு முடிவு வந்தார். ஒரு தீப்பத்தை வச்சு, அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு பையன் மாதிரி உருவானார். சீதை வந்தார். சீதை வந்த உடனே அவங்களோட பையன் அவங்க கூடயே தான் இருந்தாங்க. ஏன்? அப்போ அவங்களுக்கு 2 பையன் ஆச்சு. அந்த 2 பையன் யாருன்னா கருப்பா. ராமர் சொன்னார், எழுந்து வா கருப்பா. அப்போலேருந்து கருப்பா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதில் ஐயப்பனுக்கும் கருப்பாக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ராமர் பெருமாள் அவதாரம், பெருமாள் ராமர் அவதாரம். ஓகே, ராமர் தான் பெருமாள் தான் ராமர். இது எல்லாத்துக்குமே தெரியும். பெருமாள் சிவனும் என்ன யாரை பெற்றாங்க? ஐயப்பன் ஒரு தம்பி மாதிரி இருக்கலாம். ஏன்னா பெருமாளும் இந்த கருப்பு தான், அது ஐயப்பனும் பெருமாள் தான். அவங்க 2 பேர்த்துக்கும் கருப்புக்கு அப்பா, பெருமாளுக்கு ஐயப்பனுக்கு அம்மா பெருமாள். இப்போ புரிஞ்சிச்சா கதை? என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக கேட்டுருவா, ஏதாச்சும் கடவுள் கதை சொன்னேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கதையை இந்த நாளைக்கு சொல்கிறேன். ஐயோ, இன்னொரு கதை சொல்லணுமா? எல்லா கருப்பு சாமியும் உருவாகிடுச்சு. ஆனால் சங்கிலி கருப்பு ஒரு டவுட்டாகவே இருக்கும். கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க, அது நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னா, சங்கிலி கருப்பு எப்படி உருவானா, சிவனால் ஒரு நாள் வந்து இந்த உலகமே இந்த அழிரம் திருட்டு எல்லாமே நடந்துச்சு. அப்போ வந்து சிவன் வந்து உருவாகினார் சங்கிலி கருப்பான்னு. அவரால் அடக்கவே முடியல. கருப்பான்னு அடக்கவே முடியலையா? அப்போ வந்து சங்கிலி போட்டார். சங்கிலி போட்டோன்னே ஒரு கொஞ்சம் அடக்கமாக ஆனார். ஆனால் அவரோட வேட்டையை இன்னும் நிறுத்தலை. காவக்கார கருப்பு ரொம்ப தப்பு செஞ்சால் அவ்வளோதான், உங்கள் குடும்பத்தையே வெட்டிடுவான், உங்களையும் வெட்டிடுவான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் திரும்ப இந்த வீடியோ உனக்கு கேட்டனால தான் உனக்கு போட்டிருக்கேன். ஒழுங்கா பார்த்துரு. ஓகே ஷர்வின், நீயும் பார்க்கணும். பாய், விஷ் யூ ஆல்.